அருமை உடைத்தென்னும் ஆக்கம் அளவிறந்து பெருமையும் தானே தரும். குறள் 407. குறளின் அர்த்தம் பணிவுடைமை மிகுந்த ஆற்றலை கொடுக்கும், அளவற்ற பெருமையையும் தரும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே பணிவையும் தாழ்ச்சியையும் ஆடையாகவும் அணிகலன்களாகவும் அணிந்து கொள்கிறானோ அவன் சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய மனிதராக இருக்கின்றார். ஒருமுறை கல்கத்தா நகர் அன்னை தெரசாள் தன்னுடைய அநாதை இல்லத்தில் இருந்த குழந்தைகளுக்காக உதவி கேட்டு தெருவோரமாக சென்ற பொழுது ஒருவரிடம் உதவியை கேட்டார். அவர் அதற்கு அன்னை தெரசாளுக்கு கொடுத்த பரிசு காரி உமிழ்ந்தார். ஆனால் தெரசாள், இது எனக்கு, ஆனால் என்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வெட்கி தலை குனிந்தவராக தன்னுடைய தவறை உணர்ந்து தெரசாவிடம் மன்னிப்பு கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு உதவியும் செய்தார். அதன் பிறகு அவர் தாழ்ச்சியுள்ள மனிதராக மாறினார். ஆம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், ஆட்சியில் இருந்தாலும், செல்வம் படைத்தவர்களாக இருந்தாலும், வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், தாழ்ச்சியுடைய மனிதன்தான் உயர்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியுடைய மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கார்மல் அன்னை டிவி சேனலை பார்க்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.